ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் லெசன்ல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்மளோட ஆப்ஜெக்ட் லெசனோட தலைப்பு என்ன அப்படின்னா மன்னிப்பு, forgiveness. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் லெசன்ல நம்மளுடைய பாவங்களை யாரு மன்னிக்க முடியும், கழுவ முடியும்னு கத்துக்கிட்டோம். அது யாருன்னா ஏசப்பா தான். அப்ப இந்த ஆப்ஜெக்ட் லெசன் மன்னிப்பு, forgiveness எதை பத்தி பேசுது அப்படின்னா, நிறைய பேரு நமக்கு அகெயின்ஸ்டா செய்வாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளை பத்தி தப்பு தப்பா மத்தவங்க கிட்ட பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல நம்மளை கோபப்படுத்துற மாதிரி ஏதோ நடந்துக்கிறாங்க, நம்மளோட சண்டை போடுறாங்க, நம்மளை காயப்படுத்துறாங்க, நம்மளை அடிக்கிறாங்க, நம்ம மத்தவங்க முன்னாடி கேவலப்படுத்துறாங்க. இந்த மாதிரி நமக்கு பிடிக்காத ஏதாவது காரியங்களை யாராவது செஞ்சு கொண்டே இருந்தா நமக்கு என்ன வரும்னா கோபம் வரும். அந்த கோபம் நமக்கு அவங்க மேல அப்படியே கசப்பா இருதயத்துல பதிஞ்சிரும். இப்போ இந்த கசப்பான காரியத்தை நம்ம இருதயத்திலே வச்சிருக்கணுமா, இல்ல அத நம்ம இருதயத்துல இருந்து மறந்து மன்னிச்சிடணுமா, என்னதான் பைபிள் சொல்லுது அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு நம்ம ஆப்ஜெக்ட் லெசன்ல பார்க்க போறோம். சரி, ஆப்ஜெக்ட் லெசனுக்கு போற முன்னாடி ஒரு வேதத்துல இருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க் 11:25-26. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களே ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். இது யாரு சொன்னா அப்படின்னா ஏசப்பா தான் இந்த வசனத்தை சொல்றாங்க. இந்த வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய பாவங்களை ஏசப்பா மன்னிக்கணும் அப்படின்னா முதலாவது நம்ம மற்றவங்களுடைய குறைகளை மன்னிக்கணும். அப்பதான் ஏசப்பா நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பாங்கன்னு சொல்றாங்க. அத மாதிரி நம்ம ஜபிக்க முன்னாடி மத்தவங்க குறித்து நம்மளுக்கு ஒரு குறை இருதயத்துல இருந்தா நம்மளுடைய ஜபங்கள் கேட்கப்படாது. இது ஒரு ஆப்ஜெக்ட் லெசன்ல நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த ஆப்ஜெக்ட் லெசன்ல என்கிட்ட இங்க 3 கலர் தண்ணி இருக்குது. அப்புறமா இங்க ஒரு பாட்டில் இருக்குது. இந்த பாட்டில் யாரை குறிக்குது அப்படின்னா, இதை நான் ஒரு ஃபேஸ் மாதிரி பண்ணிருக்கிறேன். ஏன் அப்படின்னா இது ஒரு பர்சனை குறிக்குது, உங்களையோ என்னையோ குறிக்குது. இப்ப இந்த கலர் தண்ணி எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, மத்தவங்க நம்ம பண்ணுகிற குறையான காரியங்கள். அதாவது இப்போ ஒருத்தங்க நம்மளை பத்தி தப்பு தப்பா, நம்ம எதுவுமே தப்பு பண்ணாட்டியும் நம்மளை பத்தி தப்பு தப்பா பேசி நம்மளை கோபம் மூட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி காரியங்கள் நம்ம இருதயத்துல வரும்போது அது இருதயத்துல அப்படியே கசப்பா மாறிடும். இப்போ இன்னொருத்தங்க, நம்ம ஃப்ரெண்ட்ல இன்னொருத்தங்க நம்மளை அடிக்கிறாங்க, நம்மளை பிசிக்கலி காயப்படுத்துறாங்க அப்படின்னா அது நம்மளை கோபம் மூட்டி ரொம்ப காயப்படுத்தி நம்ம இருதயத்துல கசப்பா மாறிது. இப்ப நம்மளுடைய அப்பா அம்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஏதோ கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்க மேல நமக்கு ஒரு கசப்பு வந்துருது, அது நமக்கு கசப்பா மாறிடுது. கோபம், அந்த எரிச்சல், அந்த வைராக்கியம் இதெல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ள போய் ரொம்ப அழுக்கா டர்ட்டியா மாறிடுது. இப்ப நம்ம இருதயம் சுத்தம் இல்லாம இருக்குது. நம்ம இருதயத்துல இருக்கிற அவங்கள குறித்து இருக்கிற கோபம், கசப்பு இதெல்லாம் நம்ம இருதயத்துல இருக்கணுமா இல்ல இருக்க கூடாதான்னு நம்ம பார்த்தோம் பைபிள் வசனத்துல. அது இருக்க கூடாது, அதை நம்ம மன்னிச்சிடணும்னு ஏசப்பா சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு நம்ம மட்டும் தனியா ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளால அந்த இருதயத்துல இருக்கிற அந்த கசப்பான காரியத்தை எடுத்து வெளியில போட முடியாது, நம்மளால தனியா செய்ய முடியாது. நம்ம ஏசப்பாவுடைய ஆவியானவர், அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால அதை செய்யலாம். இந்த பலூன்ல இருக்கிற காத்து எதை குறிக்குது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது, இயேசுவினுடைய ஆவியை குறிக்குது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள போகும்போது என்ன நடக்குதுன்னு பாப்போமா? சரி, இப்ப நான் அந்த காத்தை ரிலீஸ் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஃபில் பண்ண நமக்குள்ள இருதயத்துல இருந்த கசப்பு, வைராக்கியம், கோபம் இதெல்லாம் நம்மளை விட்டு ரொம்ப இல்லாம அப்படியா நீங்கி போயிடுது. இப்போ நம்ம இருதயம் சுத்தமாயிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஏசப்பா என் பாவங்களை மன்னிச்சிருங்க நம்ம கேட்கும்போது ஏசப்பாவும் நம்ம பாவங்களை மன்னிப்பாங்க. இப்ப நம்ம ஜெபிக்கும் போது ஏசப்பாவால நம்ம ஜெபத்தை கேட்க முடியும். சரி, இப்போ நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோமா? உங்க இருதயத்துல உங்க வலது கையை வைங்க, வச்சுட்டு சொல்லுங்க,
ஏசப்பா, என் ஃப்ரெண்டு மேலே இருக்கிற கசப்பு, என் அப்பா அம்மா மேலே இருக்கிற கசப்பு, என்னுடைய அண்ணா மேலே, என் தங்கச்சி மேலே, என் தம்பி மேலே, என் அக்கா மேலே, யார் மேலேயாவது எனக்கு கசப்பு இருந்ததுன்னா ஏசப்பா இந்த நேரத்தில் அதை என் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டுருங்க. ஆவியானவரை எனக்கு தாங்க. அந்த ஆவியானவர் உள்ள வரும் பொழுது எல்லா கசப்பான காரியங்களும் என்னை விட்டு போகும். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. ஆமேன். சரி குட்டீஸ், திரும்பி அந்த வசனத்தை பார்ப்போமா? மார்க் 11:25. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். இது ஏசப்பா சொன்னது மட்டும் இல்லை, செஞ்சும் காமிச்சாங்க. சிலுவை பாடலை நீங்க பார்த்தீங்கன்னா ஏசப்பாவை அடிக்கிறாங்க, கொட்டுறாங்க, அவங்க மேல துப்புறாங்க, அவங்கள சிலுவையில் அறையிறாங்க, சாட்டையால் அடிக்கிறாங்க, முள்முடி தரிக்கிறாங்க, எல்லாரும் காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் பேசுகிறாங்க. எவ்வளோ கஷ்டப்படுத்தின பிறகும் அவங்க பிதாவின் இடத்துல எப்படி ஜெபம் பண்ணுறாங்க? இவங்க செய்கிறது என்னன்னு தெரியாமல் செய்கிறாங்க, இவங்கள மன்னிங்கன்னு ஜெபம் பண்ணி அவங்கள மன்னிக்கிறாங்க. ஏசப்பா செஞ்சது போல நம்மளும் மற்றவங்க யாராவது நம்மளை கஷ்டப்படுத்தினா அவங்கள நம்ம உடனே கஷ்டப்படுத்தாமல் நம்ம அவங்க செஞ்ச காரியத்தை மன்னிச்சு மறப்போம். இதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்ட ஆப்ஜெக்ட் லெசன். சரி குட்டீஸ், இந்த ஆப்ஜெக்ட் லெசன் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு ஆப்ஜெக்ட் லெசனில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.